காலை 6:30 மணியளவில் திருவண்ணாமலை மாவட்டம் லஞ்ச ஒழிப்புத்துறையின் சார்பாக அதிகாரிகள் என்னுடைய வீட்டிற்கு வந்தார்கள். அப்போது நானும் என் மனைவியும் வீட்டில் இருந்தோம். அவர்கள் உங்கள் வீட்டில் 2016 முதல் 2021 அதிகப்படியாக வரவுக்கு மீறி, அதாவது வருமானத்திற்கு அதிகமான சொத்து சேர்ப்பதாக வழக்கு தொடரப்பட்டுள்ளது. அதற்காக இன்று ஆய்வு செய்ய, அதாவது பரிசோதனை செய்வதற்காக வந்தோம் என்று கூறினார்கள். நானும் அவர்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுத்து அத்தனை பொருட்களையும் காண்பித்து பரிசோதனை செய்யப்பட்டது. கடைசியாக பரிசோதனை அடிப்படையில் என் மனைவியிடம் ரூபாய் 11,500 என்னிடத்தில் ரூபாய் 4,500 குடும்ப செலவாக வைத்திருந்தோம். அதை என்னிடத்திலே திருப்பி கொடுத்து விட்டார்கள். என்னுடைய 2 மகன்கள் திருமணத்தின் போது வழங்கப்பட்ட மொழிக்காக வழங்கப்பட்ட பரிசு பொருட்கள், வெள்ளியிலான பொருட்கள், சில்லறை பொருட்கள் சுமார் 10 கிலோ அளவுக்கு சில்லறை பொருட்களாக இருந்தது. அதுவும் பரிசு பொருட்கள் வந்ததாக திருப்பி கொடுத்து விட்டார்கள். 3 என்னுடைய 2 மருமகள், என்னுடைய மனைவி, என்னுடைய தாயார் ஆகிய 4 பெண்களுக்கு சேர்த்து கிட்டத்தட்ட மொத்த நகை 80 கிராம் நகை மட்டும் இருந்தது வீட்டில். அதையும் நீங்கள் அணிந்து தினந்தோறும் திருவிழா காலங்களிலும் மற்றும் சுப விஷயங்கள் அணிந்து செல்வீர்கள். அதையும் திருப்பி கொடுத்து விட்டார்கள். நாங்கள் 2016க்கு முன்பாக நான் ஒப்பந்தராக பதிவு செய்து பெற்று தொடர்ச்சியாக ஒப்பந்த பணிகள் செய்து வந்துள்ளேன். நான் 2016 தேர்தல் இருப்பதற்காக என்னுடைய ஒப்பந்தத்தை ரத்து செய்து தேர்தல் நின்றேன். நான் அப்போது 2016க்கு முன்பு பணி செய்த ஒப்பந்த பணிகள் செய்த பட்டியல் பில்கள் தேர்தலுக்கு பிறகு பட்டியல் வந்தது. அப்போது சேமித்து வைத்த பணத்தில் சில சொத்துக்களை வாங்கினோம். அப்போது கைட்லைன் விலை ரொம்ப கம்மியாக இருந்தது. 2016, 2021 அதனுடைய சந்தை விலை அதிகமாக இருப்பதனால் அதிகப்படியான வருமானத்துக்கு அதிகமான சொத்து சேர்ப்பதாக வழக்கு புனைய தவறான முறையில் திராவிட முன்னேற்ற கழக அரசால் புனையப்பட்டது. தற்போது தமிழகத்தில் டாஸ்மார்க் மதுபான ஊழல் பல 1000 கோடி ரூபாய் நடைமுறைகள் நடைபெற்று வருகிறது. அதை மக்களுக்கு எடுத்து சென்றாக தினந்தோறும் மீடியாக்கள் செய்திகள் பரப்பப்பட்டு வருகிறது. அதை மறக்கும் விதமாக இன்று என் வீட்டிலும் மதுரை மாவட்டத்தில் இருக்கின்ற முன்னாள் சட்டமன்ற வீட்டிலும் ரெய்டு நடத்தினார்கள். அந்த ரெய்டில் எந்த பொருட்களும் கிட்டவில்லை. ஏற்கனவே வாங்கப்பட்ட, நான் தேர்தலில் காமிக்கப்பட்ட சொத்தின் பத்திர நகல்கள் மட்டும் எடுத்து சென்றிருக்கிறார்கள். இவையெல்லாம் நான் சட்ட ரீதியாக எதிர்கொண்டு பொய்யான புனைப்பட்டிலிருந்து மீண்டு வருவேன் என்று உங்களிடத்தை தெரிவித்துக்கொண்டு, எனக்காக மாண்புமிகு கழகத்தின் பொதுச் செயலாளர் அவர்கள் மாண்புமிகு தமிழகத்தின் அரசை கண்டித்தும் முதலமைச்சரை கண்டித்தும் அறிக்கையின் வாயிலாக எனக்காக அறிக்கை விட்டார். அவருக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் சொன்னதுதான் பதிவு பண்ணல. பண குற்றச்சாட்டு அளவுக்கு அதிகமான சொத்து சேர்ந்தா வழக்கு தவிர ரூபாய் 8 கோடி 12 அவன் தான் சொல்றேன். நான் ஏற்கனவே வாங்கப்பட்ட சொத்தின் நகைகளை எடுத்துக்கொள்கிறேன் பதிவு பண்ணிட்டேன். நானே தெளிவா சொல்லிட்டேன். நானு 2016க்கு முன்னு பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.